உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற மே மாதம் 19ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சியைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ராகு பகவான் உலகத்தினுடைய போககாரகன் என்று அழைக்கப்படுகிறார். உலகத்தில் போககாரகன் என்றால் ராகு பகவான். கேதுவை நாம் மோட்சகாரகன் என்று அழைக்கிறோம், ராகுவை போககாரகன் என்று அழைக்கிறோம். ராகு என்ன தருவார் அப்படின்னா தொழில் முன்னேற்றங்களை தருவார். ராகு தான் அசுர தயாநிதினு பேர். ஒருத்தனை ஒரே தூக்கி மேலே வைக்கிற ஆள் யாருன்னா ராகு தான் அந்த மாதிரியான பெரிய லெவல் ஜம்பிங்லாம் தருவார். உலகத்தில் எது இதெல்லாம் சிற்றின்பங்களோ அதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா ராகு. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? 12ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகுவும் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும் என்ன பலன்களை தருவார்கள்? 6ஆம் இடம் என்பது தடைகளை தாண்டி வருதல் அப்படிங்கிறது 6ஆம் இடம். 12ஆம் இடம் என்பது என்னன்னா அயன சயன ஸ்தானம், விரயம். இந்த இடத்துல ராகு வரும்பொழுது பெரும் விரயம், தேவையில்லாத செலவு பண்ணிகிட்டே இருப்பார் ராகு பகவான். 12ங்கிறது இல்வாழ்க்கை சுகம். இது எல்லாத்தையும் இந்த ராகு பகவான் என்ன பண்ணுறாருன்னா அயன சயனஸ்தானம்ங்கிற தாம்பத்தியம் போன்ற விஷயங்கள்லாம் அந்த ராகு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதில் நாட்டங்கள் எல்லாம் உண்டாக்குறார். செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் யாருக்காவது இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணுறார் இந்த ராகு பகவான். 12ஆம் வீடு என்பது என்னென்னா இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதில் ராகு பகவான் வரும் பொழுது இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் சரி பண்ணுறார். உறக்கம், இந்த உறக்கம்ங்கிறது தான் பெரிய விஷயம். 6ஆம் வீட்டிலே வரக்கூடிய இதுவர் கேது பகவான் சத்துருக்களை நாசம் செய்யக்கூடிய எதிர்த்து நெல் எதிரியே இல்லை நம்பிக்கை கொள் கவலையே இல்லை. எதிர்த்து நில், எதிரியே இல்லை. என்னைக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அன்றைக்கே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. நீங்கள் கில்லி படத்தில் வர மாதிரி தான். உன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை என்றைக்கு ஒரு பிளேடு மேலே வச்சியோ அன்றைக்கே நீ தோத்துட்டம்மா அந்த ஹீரோ. அது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? நீங்கள் உங்களை நம்புங்க, வேறு எதையும் நம்பாதீங்க. உங்களுடைய கெட்ட பழக்கங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள்லேருந்து வெளிவாங்க. சத்துருக்களை ஜெயிக்கணுங்கிற உங்கள் எண்ணம் வந்துடும். எதிரிகளை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எங்கிருந்து வருகிறது என்றால் உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்லாம் போனதுக்கப்புறம். 12ஆம் வீடு என்பது அயன சயனசன, டிப்ரெஷனு, டென்ஷனு, சும்மாவே டென்ஷனாக வரான். இப்போல்லாம் ஏன்டா டென்ஷனாக, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மென்டலி ஒரே அது என்னமோ வாரத்தெல்லாம் சொல்கிறாங்க, மென்டலி இதாக இருக்குது அதாக இருக்குது. எங்கேருந்து அந்த வாரத்தில் கண்டுபிடிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரெஷரை நம்ம மேனேஜ் பண்ண தெரிஞ்சால் நம்ம பெரிய ஆள். இதை விட பெரிய டென்ஷன்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இதை பெருசாக நினச்சிக்கிறோம். ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை நம்ம இன்னும் முதலமைச்சரோட பெரிய பிஸியாக, பிரதமரோட பெரிய பிஸியாக, கமிஷனரோட பெரிய பிஸியாக, ஒரு நேரத்தில் 216 டாஸ்க்கு பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் அவங்களால அந்த நிர்வாக திறமை இருக்குது. நமக்கு 2 மிஷினு, இது ஒரு மிஷின் இது ஒரு மிஷின், அதுக்கு நமக்கு அவ்வளோ டென்ஷன் வந்துடுது. 12ஆம் வீட்டில் வந்துருச்சு சார், ராகு வந்துட்டார் சார், எனக்கு ஜெயில் வாசம் வருமா சார்? நல்லவனுக்கு எதுக்குங்க ஜெயில் வாசம்? நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் யாராவது ஒருத்தர் பலன் சொல்கிறாங்கன்னா அப்படி கேட்காதீங்க. ஜெயில் வாசம்னா ஜெயில் வாசம் கிடையாது. 12ஆம் வீட்டில் ராகு போகணும், பெரும் விரயம் ஏற்படும். திருட்டு பயலுக்கு ஜெயில் வாசம் கன்ஃபார்ம். நான் திருட்டு பையன் கிடையாது. எனக்கு 12ல் ராகு வரும்பொழுது என்ன ஏற்படும்? பெரும் விரயம் ஏற்படும். அது நம்ம பண்ணாத விரயமா? நம்ம ஜெப்டோவில் ஆரம்பித்து, டன்சோவில் ஆரம்பித்து, ஜொமேட்டோவில் ஆரம்பித்து எல்லா கம்பெனியும் நம்ம பேரில் தானே ஓடுது. நம்ம தானே அவங்களெலாம் வளர்த்துடுறோம். நம்ம இல்லைன்னா அவங்கெல்லாம் ஆல் கால் டாக்ஸிஸ், ஆல் ஃபுட். இப்போ இவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுறதே நம்ம என்ன 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு தானே. முன்னாடி இருக்கிற மூக்கு கடையில் போய் 2 இட்லி வாங்கிட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு, 25 ரூபாயில் முடிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம ஆன்லைனில் போட்டு 140 ரூபாய்க்கு தான் சாப்பிடுவோம். ஸோ 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால் சிம்மத்தில் இருக்கிறதுனால அரசியலில் பிரச்சனைகளை உண்டாக்குவார். தேவையில்லாத அரசியலை நீங்கள் தலையிடாமல் இருக்க வேண்டும். யாரோ யாருக்கோ பண்ணுறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் அரசியல் பற்றி கமெண்ட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்க. நமது தொழில் என்ன? அரசியல்வாதிகளுக்கு அரசியல் தொழில், நமது தொழில், நமக்கு என்ன பொழப்போ அதான் பொழப்பு. நம்ம சம்மந்தமே இல்லாமல் அவங்க வேலைக்காக போய் விமர்சனம் பண்ணுறோம். அவங்க என்ன நம்ம வேலையாக பார்க்குறாங்க. அப்போ அந்த 6ஆம் வீட்டு கேது என்ன தருகிறார் என்றால் அவேர்னஸ்ஸு, விழிப்புணர்வுகளை தருகிறார். அரசியல் பதிவில் வேண்டாம், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன தருகிறார் என்றால் வீண் விரயங்களை குறைப்பதற்கான விஷயங்கள், அதுமாதிரி செக்ஷுவல் ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணுறார். ஸோ இதெல்லாம் தான் இந்த ராகு கேதுக்கள் மீனராசிகளுக்கு தரக்கூடிய அற்புத பலனாக இருக்க போகிறது. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. அதே மாதிரி 12ஆம் வீட்டில் ராகு வரும் இந்த நேரம் கோயில் கட்டுற விஷயங்கள், அதாவது மீனராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்குலாம் அற்புதமான நேரம்.
மீன ராசிக்கு 12வது வீட்டில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருந்திருந்தாலும், ராகு பகவானுடைய பேச்சிருந்தாலும் ஜென்மத்தில் சனி பகவானும் உங்க இருக்காரு. நீங்க தாங்க உச்ச நிலையில் அடையக்கூடிய ஜாதகம். 100க்கு 100 பலன் வாய்ந்த ஜாதகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் தான். அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அதிகார தோரணையான வேலை, வம்பு தும்பு வழக்குகள் சந்திக்கக்கூடிய, வாதம் விவாதம் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ் நிறைய இருப்பீங்க. உங்க ராசியில தான் சனி பகவான் பெயர்ச்சியும், ராசிக்கு 12வது வீட்டில் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீட்டில் ராகுவுடைய பெயர்ச்சியும் வந்திருக்கு. அரசியல்ல உச்ச நிலைய வரக்கூடிய தருணம் ஆண்களுக்கு நிறைய உண்டு. பெண்களும் ஆணின் தன்மையில பெரிய பெரிய வீடு, ஒரு பிளாட்டு, கேளிக்கை விருதிகள், ஊட்டி கொடைக்கானல்ல ரிசார்ட் கட்டக்கூடிய அளவுக்கு உண்டான யோகங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மீன ராசிக்கு தான் உண்டு. இத்தனை நாளா எப்படி வாழ்ந்துட்டீங்களோ தெரியாது. காசை ரெட்டிப்பாக்கக்கூடிய ஒரு தன்மை. போட்ட முதல் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு படத்துக்கு பணம் ப்ரொடியூஸ் பண்ணி 1 கோடி ரூபாய் ப்ரொடியூஸ் பண்ணி 5 கோடி ரூபாய் லாபம் எடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு தான். மீன ராசி தாங்க உச்ச நிலையில இருக்கு. வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகள்லாம் உங்களுக்கு அமையும். நிறைய சம்பாதிக்கணும், நிறைய ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும், நிறைய கோயில்களுக்கு கொடுக்கணும், குளம் வெட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தானம் தர்மங்கள் நிறைய பண்ணக்கூடிய ஆசைகள் எல்லாமே இந்த மீனராசி அன்பர்களுக்கு தான் உண்டு. யோகங்களே பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்கு தாங்க நல்ல யோகமே இருக்கு. ஸ்டார் கிடைக்கும், உயர்ந்த வேலையில் ஒரு அமைப்பு கிடைக்கும், சூப்பரான லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை வாழலாம். ராசிக்கு 12வது வீட்டில் கும்பராசியில் ராகு பகவான் பெயர்ச்சினால முன்னோர் சொத்து, மூதோதர்கள் சொத்து, தாய் தகப்பன் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ணன் தம்பியும் அங்காளி பங்காளியும் அடுத்தவனும் உங்க வாழ்க்கையை பார்த்து போராமப்படுவாங்க. இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம், ஆனா மனைவியோட வாழணும். தான் மனைவி தான் மக்களோட நீங்க ஆடம்பர வாழ்க்கையை லக்ஸரிஸை சூப்பரா வாழணும். மாற்றாம் மனைவி மேல ஆசைப்பட்டுக்கிட்டு தான் மனைவிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு சாபத்தை விடுவாங்க. அந்த சாபம் உங்களை தர டிக்கெட்ல ஏற்றி விட்டுரும். இப்படி பல விவாதங்கள் வாதங்கள் பண்ணி பிரிஞ்சு போகக்கூடிய நேரத்தையும் உண்டு பண்ணும். ரொம்ப கவனமா இருக்கணும். வீணான விரயங்களை காசு பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வெளிநாட்டு தொடர்புடைய ஸ்முக்லிங்லாம் பண்ற மாதிரி அவனோட இன்டென்ஷன் வந்துச்சுன்னா தலையிடாதீங்க. கோபங்கள் அதிகமா இருக்கும். ஒரு பெண்ணுக்காக மண்ணுக்கு சண்டை போடாதீங்க. ஒரு பெண்ணுக்காக வேற எதுவும் வக்காலத்து வம்பு தும்பு வழக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடாதீங்க. நீங்க மாட்டிக்குவீங்க. ஆண்கள் பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? உச்ச நிலையில வருவீங்க பெண்கள் தான். இந்த 2025 ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி யாருக்கு தெரியுமா யோகம்? அர்த்த நாரீஸ்வரா இருக்கக்கூடிய ஆண் பெண்ணா இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு தான் யோகம். உங்க வாக்கு தான் பலிக்கும், உங்க சொல்லு தான் பலிக்கும். அதனால கும்பராசிலிருந்து மேச ராசிலிருந்து 12 ராசிக்காரங்க திருநங்கைகளுக்கு வழிபடுங்க. அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் ட்ரெஸ் கொடுங்க, புடவை கொடுங்க, ஏதாவது வாங்கி கொடுங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்க இருக்க நீங்க 12 ராசிக்காரங்களும் உச்ச நிலை தான். ஏன்னா சனி பரமாத்மாவும் உங்க மீன ராசியில இருக்காரு. இப்படி ஒரு பெயர்ச்சிகளுக்கும் முள் உதாரணம் ஒன்பான் கிரகத்திற்குள் ஒன்றாய் மிளர்கின்ற சனீஸ்வர பகவானுடைய ஆட்சியும், ராகுவுடைய ஆட்சியும், குரு பகவானுடைய பெயர்ச்சியும். திருநங்கைகளை வழிபடுங்க, அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க, அவங்க பாதத்தை தொட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா இந்த 2025 சுகபோகமான வாழ்க்கை வாழலாம். வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழக்கூடிய தருணம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு உண்டு. குரு பகவான் கேட்டாவே முருகன் தான். முருகனை வழிபடுங்க. வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க. கோயில் ஓரத்தில் குளத்தாண்ட எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன். ஒரு ருத்ராட்சம், ஒரு கயிறு, ஏதாவது ஒன்று கொடுக்குறேன், கையில் வச்சுக்குங்க. 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை பார்த்துட்டு உள்ள பிரகார சுத்திரங்களுக்கு ஒன்று கொடுங்க. என் ஆசைகள் தேவைகள் இதுதான் சொல்லி கொடுங்க. 100க்கு 100 சக்ஸஸ் ஆகும். எம்பெருமான் அனுகிரகம்
மீனராசி அன்பர்கள் அனுகிரகத்து எல்லாத்துக்கும் சுபிக்ஷம் கிடைக்கணும், ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க, எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமானை நான் பிரார்த்திக்கிறேன். அன்பான மீனராசி நேயர்களே, மீனராசியை அறிவாளிகள் நிறைந்த சபைன்னு தான் சொல்லணும். அந்த சபையை நீங்கள் அந்த அறிவை யாரிடம் காட்ட வேண்டும், யாரிடம் காட்டக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மிகச்சிறந்த அறிவாளிகளாக மாறுவீங்க. எப்படி இருக்குது ராகதி பயிற்சி பலன்? அற்புதம், மிக சிறப்பு. ரொம்ப பெரிய வெற்றிகளில் நீங்களும் கலந்து கொள்கிறீர்கள். 6ஆம் இடத்தில் இருக்கும் கேது பகவான் பெரிய வெற்றிகள்லாம் தரப்போகிறாரு. ஜென்மத்தில் இருந்த ராகு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல போனதுனால வெளிநாடு யோகம், வெளிநாடு செல்லும் பாக்கியம், வெளியூரில் போய் வேலைக்கு போகக்கூடியது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு நல்லா இருக்குது. மொத்தத்தில் மீனராசி 3ஆவது இடத்துல வெற்றி பெறக்கூடிய ராசியாக இருக்குது. இப்போ மற்ற பலன்லாம் எப்படி இருக்குது? 2ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்தில் ராகு. குடும்பம் சிறப்படையும், புத்திர பாக்கியம் உண்டாகும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் அமையும், தனச்சேர்க்கை உண்டாகும், பேச்சால் வெற்றி கிடைக்கும், பேசுவதன் மூலம் தொழில் செய்யக்கூடியவர்கள் ராஜ யோக காலம். 3ஆம் இடம் எப்படி இருக்குது? இளைய சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, கல்யாணமாகக்கூடிய யோகம் இருக்குது. உங்களால் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு பலனில் தான் இருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீன ராசிக்கு கலஸ்தரஸ்தானத்தில் பெரிய வெற்றிகள் கிடைக்க போகுது. மீனத்துக்கு திருமணத்தில் ரொம்ப ராஜயோகம் கிடைக்க போகுது. கலஸ்தரம் மூலம் பல வெற்றிகளை அடைய போகிறீங்க. எல்லா வகை வெற்றிகளும் உங்களுக்கு உண்டாகுது. சரி, ஆயுள் சம்பந்தமாக திடீர் அதிர்ஷ்ட சம்பந்தமாக எப்படி இருக்குது? ஒன்றும் பெரிய திருப்தியாக இல்லை. பேசாமல் அமைதியாக போய்க்கிற வேண்டியதான். நாம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு போய்க்கிறத நல்லது. ரைட்டு. அப்பா வகை சொத்துக்கள் இதுகள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வேணாம் சொல்லியிருக்கிறோம். தந்தை உடல் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வெளிநாடு போகிறது உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல வெளிநாடுக்கு நல்லா இருக்குது. ஆனால் 9ஆம் இடமான விருச்சிகத்துக்கு அது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டில் போய் நீங்களே சோறாக்கி நீங்களே துவைச்சி சாப்பிட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். பணத்தை மட்டுமே அடைய முடியும், சுகத்தை இழக்க வேண்டும். சரி, 10ஆம் இடம் எப்படி இருக்குது? பிரமாதமாக இருக்குது. மீன ராசி தொழிலில் பெரிய பெரிய வெற்றிகள்லாம் கிடைக்க போகுது. அதே மாதிரி நிறைய கூட்டாளிகள் சேரக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேர் சேர்ந்து பெரிய தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உண்டு. அபரிவிதமான வளர்ச்சி இருக்குது மீனராசிக்கு தொழிலில். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. அவங்களுக்கு பண வருவாய் என்னங்க இதெல்லாம் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குது. அதனால் நீங்கள் மூத்த சகோதரிகள் விஷயத்தில் தலையிட வேணாம். அவங்க டக்குன்னு உங்களை திட்டிடுவாங்க. அதனால் நீங்கள் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் போக வேண்டாம். சரி, வெளிநாடு போகிறதுல நல்லா இருக்குன்னு சொன்னோம். டெபாசிட்டுகள், படுக்கை அறை, கணவன் மனைவி உறவு வகைகள் ஒரு திருப்தி இல்லை. ஏன்னா அதனால தான் வெளிநாடு போவீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம். கணவன் மனைவியும் ஒரு சிலர் ஒருத்தருக்கு வேலைக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரிவினைகள் இருக்கும். குழந்தை பாய்க்கிறதுக்காக மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். வேலைக்காக நீங்கள் வெளியூரோ வெளிநாடோ போக வேண்டியது இருக்கும். டெபாசிட் பணம் சேர்த்து வச்சுருந்த பணத்தெல்லாம் ஏதாவது ஒரு முதலீடுகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கோம். அதனால் இடம் பொருள் ஏதாவது ஒன்று வாங்கி போட்டுங்க. கொஞ்சம் சிக்கல் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கவனமோடு வாங்கி போட்டிங்கன்னா இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு அந்த ஒரு விரயத்தை பண்ணுறது மூலம் ஒரு நல்ல சுபத்தை தரும். கேது எப்படி இருக்கார்? 6ஆம் இடத்தில் இருக்க கேது ரொம்ப பெரிய வெற்றிகளில் ஆரம்பிக்குது உங்களுக்கு ஸ்டார்டிங். ரைட்டா? ரொம்ப பிரமாதமாக இருக்கார் கேது பகவான். அதனால் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றிகள் கிடைக்கும். மொத்தத்தில் ராகுவானும் கேதுவாலும் ராகுக்கு நம்ம 50லேருந்து 60% கொடுக்கலாம். ஏன்னா ஜென்மத்தை விட்டு இறங்கிட்டார். 12ஆம் இடம் தான், அந்த படுக்கறை தான், டெபாசிட் தான், கல்யாணம் ஆகிட்டு போகுது. ஆனால் வெளிநாடு போயிடலாம்ல, அதில் போய் ஜெயிக்கலாம். அப்போ அதனால் கம்மியாக சொல்ல முடியாது, அதே மாதிரி அதிகமாகவும் சொல்ல முடியாது. கேது 6ஆம் இடத்துல வெற்றிக்குரிய இடத்துல இருக்கும்போது எதிரிகளை வெல்லும் ஆற்றல் கேதுக்கு தான் இருக்குது. அப்போ இவருக்கு 100% கொடுத்து ஆகணும். ஆக மொத்தம் மீனராசி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ராசி. மொத்தத்தில் பிரமாதமாக இருக்குது மீனராசிக்கு. கேது மேலே ராகு போகும்போது உடம்பு உபாதைகள் ஏற்படும். இதுதான் ராகு 9 கிரகங்கள் மேலே போகும்போது ஏற்படும் பலன்கள். கேது வச்சு சொல்லுவோம். சூரியன் மேலே போகும்போது தந்தைக்கு கண்டம், சந்திரன் மேலே போகும்போது தாய்க்கு கண்டம், செவ்வாய் மேலே போகும்போது கணவனுக்கு கண்டம், சகோதரனுக்கு கண்டம், புதன் மேலே போகும்போது காதலனுக்கு கண்டம், தாய்மாமனுக்கு கண்டம், குரு மேலே போகும்போது குழந்தைகளால் மன வருத்தம், ஜாதகருக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். சுக்கிரன் மேலே கேது போகும்போது கணவன் மனைவி பிரிவினை ஏற்படும், உரசல்கள் ஏற்படும், மனைவி தன்னை விட்டு பிரிந்து போகும் வாய்ப்பு உண்டாகும். சுக்கிரன் மேலே போயிட்டு சொல்லிட்டோமா. சனி மேலே போகும்போது வேலையில் இருக்கவங்க, தொழிலில் இருக்கவங்க தொழிலை பூட்டிட்டு தொழில் இல்லாமல் போயிடுவாங்க.
எங்கேயாவது காணாமல் போயிட வேண்டிய சூழ்நிலை வரும், சாவியே தொலைஞ்சு போயிடும். அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். எங்கே இருக்கார் சிம்மத்தில் சனி யாருக்கு இருந்தாலும் அவங்க தொழிலை இந்த வருஷம் பூட்டிடுவாங்க. எதுக்கு இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம்னா, முதவே முன்னெச்சரிக்கையாக இருந்து என்ன பண்ணணும், மனைவி பேர்லையோ சாவியெல்லாம் மனைவி குழந்தைங்க பேரில் கொடுத்துட்டு நம்ம வார்டில் பொட்டாட்ட வந்தோமா போனோமான்னு இருந்துட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறது. ராகு மேலே கேது போகும்போது உடம்பு உபாதைகள் ஏற்படும், வம்பு வழக்கு இதெல்லாம் ஏற்படும். தாத்தா இருந்தால் தாத்தாவுக்கு கண்டம் உண்டு. கேது மேலே கேது போகும்போது பாட்டி இருந்தால் பாட்டிக்கு கண்டம் உண்டு, உடம்பு உபாதைகள் ஏற்படும். இதெல்லாம் பொதுவான பலன் இல்லை, உறுதியான பலன். உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையாக இருந்து ராகு பகவான் கேது பகவான் கோயிலுக்கு போயிட்டு நல்ல ஒரு சூரிய தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லா கெடுபலன்களும் மாறி நற்பலன்களாக நீங்கள் எல்லாரும் சுபிச்சமாக வாழணும்னு அன்போடு வாழ்த்தி பெரியவங்கள்ட்ட வணங்கி விடைபெறுகிறேன். மீன ராசிக்காரர்கள் அப்படின்னாலே ரொம்பவே சுபத்துவமான ஒரு ராசிக்காரர்கள்னு சொல்லலாம். எதனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ராசி அதிபதி ராசி அதிபதி தான் முழு சுபகிரகமான வியாழன். வியாழன் தான் முழு சுபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 100% முழு சுபத்துவ தன்மை கொண்ட கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா வியாழ பகவான் தான். வியாழனோட ராசியில் ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு எல்லாத்துட்டையும் அன்பு செய்கிறது, எல்லாத்துட்டையும் ஒரு பணிவாக, எல்லாத்து மேலேயும் ஒரு மரியாதை கொடுத்து எல்லாத்தையும் சக மனிதரை மதிக்கக்கூடிய பண்புகள், சக உயிராக மதிக்கக்கூடிய பண்புகள் இந்த மீன ராசிக்காரர்கள் இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா எளிமையாக சொல்லணும்னா இந்த மீனராசிக்காரர்கள் மாதிரி ஒரு பணிவான அன்பான நபர்கள் நம்ம சந்திக்க முடியாது, உண்மையான நேர்மையான நபர்களையும் சந்திக்க முடியாது. அவங்க காட்டக்கூடிய பணிவும் அன்பும் ரொம்ப உன்னதமானதும் உண்மையானதாகவும் இருக்குன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சரியாக நேர்மையாக பாதையில் போகணும் அப்படின்னு ரொம்ப கான்சியஸாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன தவறு அவங்க வாழ்க்கையில் நடந்தாலும் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படக்கூடிய, பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி சங்கடப்படக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தான். அது சொல்லப்போனால் உண்மை தான். அந்த மாதிரி அவங்க ரொம்ப வாழ்க்கையில் எப்பயுமே நல்ல பேர் வாங்கிட்டே இருந்துட்டு அவங்க பண்ணக்கூடிய அறியாமல் செய்யக்கூடிய அந்த சிறிய தவறு அவங்க பெரிய லெவலில் காயப்படுத்தும். அதுதான் உண்மையாக இருந்துட்டு அந்த மாதிரி நிறைய மீனராசிக்காரர்களை நம்ம பார்த்துருக்கோம். நிறைய மீனராசிக்காரர்களுக்கும் அந்த அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அது அப்படிப்பட்ட பண்புகள் கொண்ட சிறப்பு இயல்புகள் கொண்ட இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சிகள், அதாவது ராகு கேது பயிற்சி, குருவுடைய மாற்றம், இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ராகு இப்போ எங்கே இருக்காருன்னா மீன ராசியில் ஜென்ம ராகுவாக இருந்துகிட்டு இருக்காரு. இந்த ராகுவோட நிலை பார்த்திங்கன்னா ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு மேலே ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகுது. ஸோ 12ஆம் இடத்துக்கு ராகு போகும்போது அதற்கு எதிர்நிலையில் பார்த்திங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு கேது வரப்போகுது. 6ஆம் இடத்துக்கு கேது, 12ஆம் இடத்து ராகு, இதெல்லாம் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னா, 6ஆம் இடத்துக்கு கேது பொதுவாக ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு கேது வரும்போது கடன் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடிய, போராட்டங்களை குறிக்கக்கூடிய கேது, ஞானக்காரன கேது 6ஆம் இடத்துக்கு வரும்போது கடன் சார்ந்த தொல்லைகள், சங்கடங்கள் இதெல்லாத்தையும் கண்டிப்பான முறையில் கொடுக்கும். சகோதர வழி போராட்டங்களை கொடுக்கும். ருணரோக சத்ருஸ்தானமும் 6ஆம் இடம் வர்றதுனால நோய், எதிரி இந்த மாதிரியான கடன் விஷயங்கள் அதாவது தீரக்கூடிய 8ஆம் இடத்து கர்ம நோய்கள் தான் தீராது, பிரச்சனைகள் தான் தீராது. இங்கே உங்கள் 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய நேரன்றதுனால இந்த வகையிலெல்லாம் சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் வரும் சரியாகும் அப்படின்றதான் விஷயமா இருந்துட்டு இருக்கு. இது பொதுவாக 6ஆம் இடத்துல கேது இருந்தால் என்ன செய்கின்றதை நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 12ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்து ராகு ஏற்கனவே 12ஆம் இடத்துல சனி இருந்துகிட்ருக்கு. கும்ப ராசியில் சனி இருந்துகிட்ருக்காரு. 7.5 சனி ஆரம்பிச்சாச்சு. இதில் கூடுதலாக ராகுவும் இணைவு வரப்போகிறார். சனியோடு சேரக்கூடிய நிலையில் ராகுவும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ராகு சனி ரெண்டுமே முழு அசுப கிரகங்கள். இவங்க 12ஆம் இடத்துல வந்துட்டாங்க அப்படின்னா பொதுவான பலன் நான் சொல்கிறேன். வீண் விரயங்களும் ஒரு நல்ல ஒரு சுபத்துவம் இல்லாத வீண் விரயங்கள், அதாவது ஒரு ஆதாயத்துக்காக செய்யாமல் எதுக்காக நம்ம ஒரு பொருளை சேர்த்து வச்சோமோ அதை வீணாக விரயம் பண்ணக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கும். அதை தாண்டி காரிய தடைகள் நிறைய கொடுக்கும். தூக்கமின்மையை கொடுத்து ஆரோக்கிய கேடை கொடுக்கும். இப்படி விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது. அது போக அது இருக்கக்கூடிய அந்த கும்ப ராசி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கால் பகுதியை குறிக்கக்கூடியதுனால அந்த கால் பகுதிகளிலே பார்த்திங்கன்னா வலி இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொண்டு வரும். இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான எளிதாக வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் ஆகக்கூடிய ஒரு சூழல்லாம் கொடுக்கும். இதெல்லாம் ஸ்தான அடிப்படையும் கிரகச்சேரிக்கை அடிப்படையும் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தான் உங்களுக்கு பலனா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இந்த இப்போ ஒரு நேரம் நான் சொன்னேன் எதிர்மறையான பலன்கள் எதுவும் உங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது. அதாவது கடனாலேயோ நோயாலேயோ வீண் விரயங்களாலேயோ நீங்கள் சங்கட போகிறது கிடையாது. எதனாலன்ற நான் சொல்லிடுறேன். ராகு பயிற்சியான ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு பயிற்சி ஆகுது. அதுலேருந்து சரியாக 15ஆவது நாளில் உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் மறைஞ்சிருந்து உங்களோட வலு உங்களுக்கு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்துலேருந்து வெளிப்பட்டு 4ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்துக்கு போகும். ராசிக்கு கேந்திர ஸ்தானமான மிதுன ராசிக்கு போகிறாரு. மிதுன ராசிக்கு போகக்கூடிய குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட பலத்தை உணர்த்த போகிறாருன்னு அர்த்தம்.
நீங்கள் உங்களுடைய இது நாள் வரைக்கும் உங்களுக்குள்ளே மறைஞ்சிருந்த உங்களுடைய திறன்கள் வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய குருவுடைய நிலை நல்லா இருக்கிறதுனால, குரு மட்டும் இல்லாமல் குரு வந்து அங்கே 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால மட்டும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது இல்லாமல் வண்டி வாகன யோகம் சுகஸ்தானம்ன்றனால உங்களோட ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்றதெல்லாம் தாண்டி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய 9ஆம் பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அசுபர்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது சனிக்கும் ராகுவுக்கும் கிடைக்க போகுது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது அவரே உங்கள் ராசி அதிபதியாக வந்து அவரோட பார்வை வந்து உங்களுக்கு வீண் விரயங்களையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய சனிக்கும் ராகுவும் கிடைக்கும்போது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வைப்படுறதுனால முழு சுகத்துவம் அடைஞ்சு நல்ல யோக பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எதிர்மறையான பலன்கள் எதுவும் வரப்போகிறது கிடையாது. உங்களுக்கு யோக பலன்கள் மட்டும்தான் வரப்போகுது. உங்களுடைய விரயங்கள் வீண் விரயங்கள் இல்லை, சுப விரயங்களாக வரப்போகுது அப்படின்றதான் உண்மையிலேயே சொல்லக்கூடிய மகிழ்ச்சியான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுப விரயங்கள்ன்றது வந்து குடும்பத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் சார்ந்தும் நீங்கள் உங்கள் தொழிலை மேல்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கும் புது தொழில் துவங்குறதுக்குமான ஒரு அற்புதமான ஒரு காலமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. பணப்புழக்கமும் நீங்கள் வேற காசுகளை இப்படி பேசிட்டு இருக்கீங்க. குரு மாறப்போகிறாரு, மே 11 வரப்போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டீங்க. கையில் பணம் புழக்கம் அவ்வளோ இருக்கும். நிச்சயமாக எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஆதாயமான காலமாக தான் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் உங்களுக்கு வந்து கடன் சார்ந்த தொல்லைகள், சகோதர வழி உறவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, நோய் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சொன்னேன் இல்லையா, இது அதுவுமே கூட வராது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குருவுக்கு 3ஆம் இடத்துல கேது வர்றது வந்து எப்பயுமே வந்து குருவுக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது நல்ல பலன் தான் செய்வார். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனுக்கும் 6ஆம் இடத்துல கேது வந்துடுறாரு. ஸோ இந்த நிலையெல்லாம் இருக்கிறதுனால சிறப்பான ஒரு நிலையில் தான் கேதுவும் இருந்துட்டுருக்காரு. பொதுவாகவே சிம்ம ராசியில் கேது இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். அது சுபகாரியங்கள் வந்து தடையில்லாமல் நடத்துறதுக்கும் வீடு மனை வாங்குறதுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அது நல்ல ஒரு சூழல் தான். அது சூரியனுடைய வீடான சிம்மராசியில் கேது வந்து உங்களோட ஆளுமை திறனும் கூடக்கூடிய ஒரு நிலையை தான் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 28 மே 31 வரைக்கும் சுக்கிரன், அசுர குருவான சுக்கிரன் உங்கள் ராசியில் தான், மீன ராசியில் தான் உச்சம் பெறுவார். அந்த நிலையில் தான் உச்சம் பெற்ற நிலையில் சுக்கிரன் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த சுகபோகங்களை, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை, என்னென்ன பொருளாக வண்டி வாகன யோகங்கள், வசதியான கேஜெட்ஸ், அந்த என்ன சொல்கிறது லக்ஸரியஸ் பொருட்களை வாங்குறதுக்கு, லக்ஸரியஸ் கார்ஸை வாங்குறதுக்கு, எல்லாத்தையும் வாங்கி நினச்சதை அடையிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்படி ஒரு சிறப்பான காலத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கீங்க. இந்த சனி ராகுவை பற்றி கவலைப்படாதீங்க. அதை உங்கள் ராசி அதிபதி குரு பார்த்துக்குவார். சுக்கிரனும் நல்ல நிலையில் எதிர்கிரகமான பகை கிரகமான சுக்கிரனும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில் இருந்துகிட்டு இருக்கனால இது உங்களுக்கு ஒரு உண்மையிலேயே சொல்ல போனால் ஒரு பொன்னான காலம்ன்றதில் இந்த சந்தேகம் வேணாம். நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு சனியாலையும் ராகுவாலையும் குருவாலையும் ஆதாயம் தான் இருக்கே ஒழிய கண்டிப்பான முறையில் எந்த ஒரு சிக்கலும் கிடையாது அப்படின்றத உங்களுக்கு கொஞ்சம் வலியுறுத்திக்கிறேன். இது போக வந்து உங்களோட தனிப்பட்ட ஜாதக அடிப்படையில், உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் குருவோட நிலை, உங்கள் லக்ன அதிபதியோட நிலை, சனி ராகு நிலைகள், தசா கிரகங்களுடைய நிலைகள் இதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது தான் இன்னும் துல்லியமாக சரியான பலன்கள் எடுக்க முடியும். கோச்சார பலன்கள் நல்ல பலன்களை கொடுக்க தயாராகிட்டாங்க. அதே போல் உங்கள் ஜனன ஜாதகத்துலையும் அந்த நிலை இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த டிஸ்பிளே இருக்கக்கூடிய தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.